ஹலோ மக்களே, 490வது பிஸ்கில் போயிடலாம். என்ன நடந்துச்சுன்னா, மொத்த மெரைன்ஃபோர்ட் ஆர்க்குமே முடிய போகுது. இதுல ஒயிட் பிரெட் ஏச காப்பாத்துன்னு வந்தாரு. ஆனா ஏசு இறந்துட்டான், ஒயிட் பிரெடும் இறந்துட்டான். கடைசியில் இந்த வாரம் ஸ்டாப் பண்ணது வேற யாருமே இல்ல, அது அக்ககாமி சேங்ஸ். அது மாதிரி செங்கு கிட்ட கேட்பான், இந்த 2 பேரும் நான் தூக்கிட்டு போய் நான் போய் அடக்கம் பண்ண போறேன்னு சொல்றான் அவன். அதுக்கு செங்குக்கும் ஓகேன்னு சொல்றாரு. அக்ககாமி எல்லாம் உனக்காண்டி தான்டா, இவங்களை எடுத்துக்கோ, இந்த பொறுப்பை நான் வாங்கிக்கிட்டதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் கத்துறாரு, டேய் இந்த வாரம் முடிஞ்சிட்டு எல்லாரும் அவருங்களும் இன்ஜுரிக்கு ட்ரீட் பண்ணிக்கோங்கடான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கத்துறாரு. ஒரு வழியா நேவி அந்த வாரில ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் மொத்த உலகத்துக்குமே பரவ ஆரம்பிச்சிருச்சு. உலகத்துக்கு இந்த நியூஸ் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்கி எல்லாத்துக்கும் விட்டு விட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா ஒழுங்கவே கேட்க மாட்டுக்கு, என்ன கனெக்ஷன் சரியில்லை, வாரில் அப்படி யாரும் செஞ்சா நேவி ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா இல்ல ஒயிட் பிரெட் தோத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா செங்கக்கு தான் இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒயிட் பிரெட் குருவையும் அவங்க அலைஸையும் எல்லாத்தையும் சேர்ந்து நாங்க டிஃபீட் பண்ணிட்டோம். நேவி இதுல ஜஸ்டிஸை வின் பண்ணிட்டு அதனால நேவி ஜெயிச்சுன்னு சொல்றாங்க. அதை சொன்ன உடனே எல்லா ஊர்ல உள்ள நேவி ஆபீசர்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நேவி மாசா காமிச்சிட்டாங்கடா, நேவி ஹீரோஸ் எல்லாம் வேற லெவல் சொல்லிட்டு எல்லா ஊர்ல உள்ள நேவி எல்லாம் கொண்டாடுறாங்க. எதுக்கு கனெக்ஷன் கம்மியா வருதுன்னா, நேவி ஹெட் குவார்டர்ஸே மொத்தமா செதஞ்சிட்டு நானும் ஒரு நாள் நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லா நேவி ஆபீசரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. லெஜெண்டரி பைரட் ஒயிட் பிரெட் தோத்துட்டான்டா, நேவி ஜெயிச்சிட்டுன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரியாம மக்கள் நேவியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்பாடா நீதி கிடைச்சிருச்சு நீதி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்த. அந்த மெரைன் ஃபோர்ட்ல வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ணிக்கிற நேரத்துல மொத்த 7 ஷிப் அந்த கடல்ல திரும்பி புதுசா வந்திருக்கு. ஒவ்வொருத்தனும் புது ஏரால உள்ளவனுங்க, எல்லாரும் வேற வேற லெவலான ஆளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிரேட் பைரட் ஏரா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா, ஆனா புது ஏரால இருந்து இன்னும் 7 டீம் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. கேப்டன் ட்ரேக் இந்த வார்ல பைரட்ஸ் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நேவி எப்பனாலும் மாரத்தாண்டா செய்யணும்னு சொல்றான் ட்ரேக். ஒயிட் பிரெட் டெரிட்டரி இந்த தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொருத்தன் பேசுறான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒயிட் பிரெட் பவர் இன்னொருத்த எடுத்துட்டான்டா, அதான் பிளாக் பிரெட் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு மோங்க் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போனியோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவ யாரையோ தேடி கிளம்பிட்டா. வாங்கடா நியூ வேர்ல்டுக்கு போன்னு சொல்லிட்டு போனி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அப்புவை தான் காட்டுறாங்க. என்னாச்சு அப்பு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவங்க பைரட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ரஃபலகர்லா எதுக்கு லூஃபியை காப்பாத்தினா ஒண்ணுமே புரியலடா, இதுல ஏதோ புது ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். இவன் ஒரு மோசமான பைரட், இவன் இதுக்கு முக்கியவரா லூஃபியை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கேப்டன் ஹாக்கின்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவன் என்ன டெவில் ஃப்ரூட் பவர் சாப்பிட்டானே தெரியல, அவன் ஃபுல்லா மேஜிக் போட்டு ஒன்னே பாத்துக்கிட்டு இருப்பான். கேப்டன் ஹாக்கின்ஸ் நீங்க என்ன பாக்குறீங்கன்னு சொல்லி கேக்குறானுங்க அவனுங்க. லூஃபி இன்னும் உயிரோட தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா கிட் பைரட்ஸ் தான் காட்டுறாங்க. இந்த வார் ஷாட்டையில நான் பயந்துகிட்டு தான் இருந்தேன், ஏன்னா ஒயிட் பிரெட் பைரட் இப்ப இறந்துருவும் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றானுங்க ஒரு பக்கம். இதெல்லாமே கிட் பைரட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா முடிஞ்சிருச்சு, இன்னும் எதுவும் முடியலடா, புது ஆளுங்க களத்துல இறங்குறா. அது மாதிரி ஆல்ரெடி பிளாக் பிரெடுங்க ஒருத்தன் வர புதுசா வந்துட்டான். அவன் தாண்டா இப்ப 4வது எம்பரரா உலகத்தை ஆள நின்னுட்டு இருக்கான்னு சொல்றான் அவன். மொத்தம் 4 எம்பரர்ல ஒயிட் பிரெடு, ரெட் ஹேர், பிக் மாமு, கைடோ இந்த 4 பேர் தான்டா 4 எம்பரரா இருந்தாங்க. ஆனா இப்ப ஒயிட் பிரெட் ஒருத்தர் இறந்துட்டான். இப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்காண்டி புதுசா ஒருத்தன் வருவான்டா, அது நியூ இயரை நோக்கி தான் போகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கிட். அவனும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா நேவி ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேப்பர் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்கி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்ட் ப்ளூ, வெஸ்ட் ப்ளூ, நார்த் ப்ளூ எல்லா சைட்ல என்ஜாய் பண்றாங்க. ஒயிட் பிரெட் இறந்துட்டான் ஒயிட் பிரெட் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அப்பாடா நம்ம அமைதி நோக்கி போறோம்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரொம்ப ரீவா இருக்குன்னு சொல்றானுங்க அவனுங்க. கிராண்ட் லைன்ல மக்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளே ரொம்ப நன்றி, நாங்க எதை நினைச்சோமோ அதை நீங்க தந்துட்டீங்க, ஒரு வழியா அமைதி நிலவிருச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லா ஊர்லயும் எல்லா உலகத்திலையும் கொண்டாடுறாங்க. அவங்க எல்லாரும் இந்த வார கான்சென்ட்ரேஷன் பண்ணனால உண்மையான விஷயத்தை யாருமே நோட்டீஸே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்க நேரத்துல சடனா கன் எடுத்து மேல நோக்கி சுடுறானுங்க. ஒன் பீஸ் உண்மைன்னு சொல்லிட்டு போயிட்டான்டா ஒயிட் பீரியட், அப்புறம் நாங்க தேடி போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. பைரட்ஸ்ல செட் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. நேவியோட வெற்றி உண்மையில எல்லாத்துக்கும் அமைதியை கொடுத்துச்சானா அது அப்படித்தான் இல்லைன்னு சொல்றாங்க. சடனா இன்னொரு இடத்த கட்டுறாங்க. ஃபுட் வேலண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை தான் கட்டுறாங்க. அது ஒயிட் பீரியடோட டெரிட்டரி. அந்த ஒயிட் பீரியட் டெரிட்டரிக்குள்ள புதுசா ஒருத்தர் இறங்கி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான் அவன். அதெல்லாமே ஒயிட் பீரியடோட சமஸ்தானத்துல இருந்துச்சு. யாரெல்லாம் அந்த ஏரியாவுக்கு வராங்களோ ஒயிட் பீரியட் பைரட்ஸ் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த இடத்துல அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள போய்கிட்டு இருக்காங்க ஒரு குரூ. அதுக்கப்புறம் கட் பண்ணி செங்குக்கோ தான் காட்டுறாங்க. நேவி பில்டிங்கையே பாத்துக்கிட்டு இருக்கான். ஃபிளீட் அட்மிரல் செங்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேவி ஆபீசர் அங்க இருந்து வாரான். இம்பல் டவுன்ல இருந்து ஒரு விஷயம் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்றான். டே மெஜலியன் நல்லா இருக்கானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் அவன் நல்லா அடிபட்டு இருக்கான், ஆனா உயிரோட தான் சார் இருக்கான். மெடிக்கல் டீம் அவனை ட்ரீட் பண்ண தூக்கிட்டு போயிருக்காங்க.
ஆனா எல்லா இதையுமே அவனே பிளேம் பண்ணிக்கிட்டான் சார், அவனே பிளேம் பண்ணி இருந்துக்கிட்டான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் கொஞ்சம்னா அவனே குத்திட்டு இறந்துருவான் போலுக்கு சார்னு சொல்றாங்க. இந்த முட்டாள்தனமான பிரச்சனை என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்றான் செங்கக்கு. இம்பிள் டவுனுக்கு உண்மையில என்னதான்டா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செங்கக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி சார், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன். லெவல் 6 வந்து மொத்தமாவே டிசாஸ்டர் ஆக்கிட்டாங்கன்னு சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற, ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்டர் வாட்டர் பிரிசன் இம்பிள் டவுனை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க எல்லாருமே வந்து உள்ள லாக் ஆகி தான் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பிளாக் பீல்டு முதல்ல வந்திருப்போம்ல, அந்த சீனை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பிரிசனரும் இங்க தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களாடா, எல்லாருமே இங்க சாக போறீங்களான்னு சொல்லிட்டு பிளாக் பீல்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த கேட்டை எல்லாத்தையும் திறந்து விடுவோம்டா, எவன்லாம் சண்டை போட்டு ஜெயிக்கிறீங்களோ அவங்களெல்லாம் என் குரூமெட்டை ஆக்கிக்கிடுவேன். அதனால எவன் உயிரோடு இருக்கணும் அவன் தாண்டா எனக்கு தேவைன்னு சொல்றான். சரி அப்புறம் நான் உன் குரூமெட்டா வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் டிவோனோ ஜெயிண்ட் எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. அப்புறம் ஒர்ஸ்ட் கிரிமினல் உள்ள வேர்ல்ட்ல இருக்க எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு செங்குக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா சார், மொத்தம் 4 பிரிசனர் மட்டும் தான் சார் இங்க இருந்து எடுத்துட்டு போனா. வேஸ்கோ ஷாட், அவலோ பிசாரோ, சான்ஜுவா உல்ஃப், கட்டரினா டிவான், இந்த 4 பேரை மட்டும் தான் சார் அவன் கூட்டிட்டு போனான்னு சொல்றாங்க. அது மாதிரி லெவல் 6 உள்ள பிரிசனர்ஸும் ஏகப்பட்ட பேர் மிஸ் ஆயிருக்காங்க சார் சொல்றாங்க. ஒர்ஸ்ட் கிரிமினல் லெவல் 6 இருந்து நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்களா, இது என்னடா இது, திரும்பி இவனு இந்த உலகத்துக்குள்ள போனாங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை உருவாக்கிறாங்களான்னு சொல்லிட்டு செங்குக்கு பாத்துக்கிட்டு இருக்கான். சரிடா, நடந்து போச்சு, இனிமேல் அந்த லிஸ்ட் எடுங்க, எவன்லாம் வந்து இங்க இருந்து தொலைஞ்சு போனானோ அவனை திரும்பி கண்டுபிடிக்கணும்னு சொல்றான் செங்குக்கு. ஆனா அதுக்கும் அங்க இருக்க நேவி ஆபீசர்லாம் ஷாக் ஆகுறான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு செங்குக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். சார், வேர்ல்டு கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு டைரக்ட் ஆர்டர் வந்துச்சு, இந்த விஷயத்தை சீக்கிரட்டாவே வச்சிருக்க சொன்னாங்க. லெவல் 6 பத்தி வேற யாருக்கும் தெரியக்கூடாது, கவர்மெண்டோட ரெப்புடேஷன் போயிருன்னு சொன்னாங்க சார்னு சொல்றான். சொன்னொன்னு செங்குக்கு கோவப்பட்டான். என்னடா அப்படி பண்றீங்க, அவனுக்கு எதுக்கிட்ட இதுலலாம் நுழையிறான்னு சொல்லிட்டு செங்குக்கு டென்ஷன் ஆயிட்டான். வேர்ல்டு கவர்மெண்ட்னா அந்த மரியா ஜூஸ்ல உள்ளவங்கள பத்தி தான் பேசுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்னொரு இடத்த தான் காட்டுறாங்க. பெசிபிஸ்டா தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பெசிபிஸ்டாவோ நடந்து போய்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. பார்த்தது வேற எதையும் அடிக்கல, கெக்கோ முறியவத்தை அடிக்கி. டொஃப்ளமிங்கம் என்ன எதுக்கிட்ட அடிக்க வந்தான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய், வார்லாட்ல ரொம்ப வீக்கஸ்ட் வார்லாடு நீ தான்டா, நீ ஒரு வேஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். வார்ல நீ இறந்துருன்னு நினைச்ச, ஆனா நீ இறக்காம இங்க வந்துட்டு, அதனால தான் இப்போ கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு டொஃப்ளமிங்கம். இது என்ன செங்கக்கு ஐடியாவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லடா, அவனுக்கு மேல உள்ளவங்க ஐடியான்னு சொல்றான் அவன். கெக்கோ முறியோ எதுக்கு கொல்ல வந்தானே ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் கட் பண்ணி எதை காட்டுறாங்கன்னா சப்மரீன் தான் காட்டுறாங்க. பெபோவோ சாஞ்சிட்டான், இங்க ரொம்ப சுடுதுடா ரொம்ப சுடுதான்னு சொல்லிக்கிட்டு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அது பனிக்கரடினால பனியில தான் இருக்கும், ஆனா இப்ப ரொம்ப தண்ணி சூடா இருக்கனால அதால சர்வே பண்ண முடியல. எனக்கு சாய்ஸ் இல்லடா, அதனால உங்களுக்கு கட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கரடி 2 வரையும் கட்டி பிடிச்சி நின்னுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஃப்ரெஷ் ஏர் வேணும் சொல்லிட்டு இருக்கான் அவன். டேய், எங்களை ரப் பண்ணாம சும்மாடா, எங்களை சும்மாடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சர்ஃபேஸுக்கு சீக்கிரம் போங்கன்னு சொல்றாங்க. சடனா என்னன்னு பார்த்தா தண்ணி அங்க இருந்து வெளியே வராங்க. ஒரு வழியே சர்ஃபேஸுக்கு வந்துட்டானுங்க. பெபோவை என்ஜாய் பண்றான், நல்ல காத்து கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாப்போம், ஃப்ரண்ட்ல பாப்போம்னு சொல்லிட்டு பாக்குறான். என்னன்னு பார்த்தா போஹங்கா கூட ஸ்னேக் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. இது எங்கடா வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா நேவி ஷிப் இவங்க பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. வார்லாடு போஹங்கா எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு மிரளுதாங்க. நேவி ஷிப் இவங்க பக்கத்துல வந்து நிக்கி. ஆனா அதுக்குள்ள எல்லா நேவி சோல்ஜரையும் அவன் ஸ்டோன் ஆக்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்கா. லூஃபி நல்லா இருக்கானா, அவன் ரெக்கவரி ஆயிட்டானான்னு சொல்லிட்டு போஹங்கா கேட்டுக்கிட்டு இருக்கா. நாங்க இங்க இருப்போம்னு சொல்லிட்டு நீங்க எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு பெபோ ஷாக் ஆயிட்டான். இது என்னோட பாம்பு சாலமோன், இது அண்டர் வாட்டர்ல உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சுன்னு சொல்றாவா. லூஃபி நல்லா இருக்கானா, எனக்கு அது மட்டும் தான் வேணும்னு சொல்றாவா. எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான் பெபோ. பேசிக்கிட்டே இருக்கிறதுல ட்ரெஃபலகர்லாம் அங்க இருந்து வாரான். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு சொல்றான். அவன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போஹங்கா கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டேன், இனிமேலும் உயிரோட இருக்குதோ அவன் கையில தான் இருக்குன்னு சொல்றான். ஆனா பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு, ஆனா அவனால சர்வே பண்ண முடியும்னு சொல்றான். இது என்னடா விஷயம்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. யாடா பேசுறோம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. முயூர பை இம்பிள் டவுன்ல அவனால நிக்க முடியாது, ஆனா அவனுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும், அவனால தான் நாங்க இங்க தப்பிச்சு வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு கொண்டாடுறானுங்க. இப்போ நாங்க காமபோக கிங்டத்துக்கு போக போறோம்னு சொல்லிட்டு இவனுக்கு வாழை கூட்டு வந்திருக்கா. இவங்க யாரான்னு சொல்லிட்டு லா பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாம் லூஃபியோட ஃப்ரெண்டு, இம்பிள் டவுன்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்றா போ ஹாங்காக். இவங்களும் இந்த ஷிப்ல தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லூஃபி இந்த அளவுக்கு புஷ் பண்ணுவான் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றா இவன்கோ. அவங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காண்டி இவ்வளவு கண்ணை இவன் போறோட நினைச்சு கூட பார்க்கல. உண்மையிலே டிராகனோட பையன் தான்டா. ஆனா அவங்க அண்ணன் இறக்கத அவன் கண்ணால பாத்துட்டானு சொல்லிட்டு இவன்கோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவன் எந்த அளவுக்கு உடஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலன்னு சொல்ற இவன்கோ. இங்க காமோ பாய்ஸோ ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க போலாம்னு சொல்லிட்டு லூஃபியோட இடத்துல நான் இருந்தோம்னா என்னோட மனசு கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு போ ஹங்காக்கோ அழுதுகிட்டு இருக்கா. இவங்களை பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானு இவனுக்கு. நீங்க என்ன முகியோட ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்கறா. நான் அவங்கள ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, சில ரீசன் கிடையாது அவனை காப்பாத்தணும்னு சொல்றான். அவன் உன்னோட இன்ஸ்டிக் படியே போடா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. டேய் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா ஜீம்பே அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காரு. ஜீம்பேன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ட்ரஃபலகர்லா நார்த் ப்ளூல உள்ள வந்தானடா நீன்னு சொல்லிட்டு ஜீம்பே வாரான். இவ்வளவு அடிபட்டு நீ நடக்கியான்னு சொல்லிட்டு இவனுக்கு கெடுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நன்றின்னு சொல்றாரு ஜீம்பே, என் வாழ்க்கையை காப்பாத்தினதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்றான்ல. நாளா ரெஸ்ட் எடுக்க ஒரு இதுவும் கிடையாது. லூஃபி மனசுல பட்ட காயத்துக்கு வந்து ரெஸ்டே கிடையாது. அவனுக்கு என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜீம்பே பேசிக்கிட்டு இருக்கான். அவனை நான் காப்பாத்தணும், இப்ப எனக்கு அதான் முழு கான்சியஸா இருக்கு
இருக்கு, அவன் எப்படியாச்சும் சர்வே பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காம திரும்பியும் முழிச்சவன அவங்க அண்ணனை பத்தி யோசிச்சு அவன் இறந்தே போயிருவான்னு சொல்றான் ஜிம்பே. டே பீஸ்ட், உன்னோட டிரான்ஸ்பாண்டர் ஸ்னேல் எங்கன்னு சொல்லிட்டு போகங்க கேட்டுக்கிட்டு இருக்கா. மேடம்னு சொல்லிட்டு முன்னாடி வரான். கூஜா ஷிப்புக்கு வந்து இப்ப கால் பண்ண போறேன். இந்த சப்மரீனை வந்து எங்க கூஜா ஷிப் வந்து இங்க இருந்து உங்களை அங்க இருந்து கடந்து கொண்டு போயிரும். கவர்மெண்ட் கண்ணில் நீங்க படக்கூடாதுனா மேடான் ஐலாண்டுக்கு நீங்க வரணும்னு சொல்றாவா. லூஃபி ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்க வரைக்கும் நீங்க சேஃப் அங்க இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது சொல்றா போவோ ஹாங்காக். லூஃபியை தான் காட்டுறாங்க. அவனோ என்னன்னு பார்த்தா சர்வே பண்ணிட்டான், ஆனா அவனால எஞ்சி கூட நிக்க முடியாது. லூஃபின்னு சொல்லிட்டு போவோ ஹாங்காக் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட முடியுதா அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாங்க. See you, bye.